நண்பர்களோடு சேர்ந்தாலே மஜா தான். இன்றைக்கி நைட்டு சரியான விருந்து, அடிப்பொலி தான் இன்றைக்கி. வாங்க பா, என்னம்மா மின்னல் விட்டுது, இடி இடிக்குதுப்பா. வழக்கம் போல தான், அல்பேக் இல்லை, அதுக்கு பதிலாக டோமினோஸ். குழந்தைங்க விளையாட எவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா, மணி 3:30. இதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு தூங்கணும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு SR Truck. வெல்கம் பேக் டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது வீடியோ. மணி பார்த்தீங்கன்னா 9:52. டியூட்டி வந்துருச்சு. காலையிலே ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோதுமை குபூஸ் இருக்குல்லங்க, அதுதான் வந்துட்டு வாங்க போகிறோம். எப்போதும் 1:30 மணிக்கு இங்கே போயிட்டு மைதாவில் உள்ளது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோதுமை குபூஸ் வாங்க போவோம் ஒரேடியாக நேராக. இப்போ என்னன்னு தெரில, காலையிலே ஃபோன் அடித்து போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் ஸ்கூல் டியூட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா நம்ம ஸ்பான்சரோட பேர் எல்லாரையும் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனோன்னா நம்ம தான் அழைச்சிட்டு போய் விடணும் போல். முன்னாடிலாம் என்னடா டியூட்டியே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கும். இப்போல்லாம் பார்த்தா அதிகமாக டியூட்டி வருது. பரவாயில்ல, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கும் கண்டென்ட் கிடைக்குதுல்ல, அது வரையும் சந்தோஷம். மறக்காமல் அந்த லைக் ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இதான் வந்துட்டு அந்த கோதுமை குபூஸ் வாங்குகிற கடை. ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இன்னும் வந்துட்டு உள்ளே அந்த பேக் பண்ணுறது எதுவுமே நான் காட்டினதில்லை. இன்றைக்கி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், வந்தாச்சு. ஒரு இது வந்துட்டு 3:50. இந்த இருக்குது பாருங்கள், பேக் பண்ணுற இது. ஆல்ரெடி அங்கே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அதனால் வந்துட்டு உள்ளே எதுவும் வைக்கல. நான் அங்கே ஒயிட் ரைஸ் வாங்க போக்கல, நான் பேக் பண்ணுறது அப்படின்னு நான் வந்துட்டு காட்டுறேன். ரெண்டும் ஒரே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன சைஸ் வந்துட்டு பெருசு. வாங்கியாச்சு. டைம் இருக்குது. நேராக கடையில் போய்ட்டு சாப்பாடு வாங்குறதுக்கு தான் வந்துட்டு போனேன். நேற்று உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது பிடிச்சிருந்துச்சின்னா சந்தோஷம். உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னிங்கன்னா எனக்குமே அந்தந்த விஷயங்களை அப்டேட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேராக வீட்டுக்கு போயிட்டு காய்கறி ஏதாவது வாங்கணுமான்னு சொல்லிட்டு கேட்கணும். இல்லைன்னா இன்னொரு தடவை நம்மளை தான் வந்துட்டு அலைய விடுவாங்க. நம்ம ஒரே தடவையாக கேட்டுட்டு போயிடுறது நல்லது தானே. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக 10:20க்கு சாப்பாடு வாங்க கிளம்பியாச்சு மக்களே. வாங்க போகலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், சாப்பாடு வாங்க போகிறது வந்துட்டு கரெக்டாக 10:20 மணிக்கு ஆரம்பித்து 10:50 வரைக்கும் அங்கே ஒரு கடையில் வந்துட்டு ஃப்ரீ சாப்பாடு கொடுப்பாங்க. அதுதான் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம். இங்கே சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் இருக்கிறவங்க, நான் லொக்கேஷன் வந்துட்டு எல்லா வீடியோவிலுமே நான் வந்துட்டு பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம கேட்டோம் காய்கறி எதுவும் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. காய்கறிலாம் எதுவும் வேணாம் அப்படின்னாங்க. குப்பூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. நேராக போய் பக்காலாவில் இருக்குது, அங்கே போய் குப்பூஸ் மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியதான். இந்த இருக்குது பாருங்கள், இதை வாங்கியாச்சு மக்களே. இதான் வந்துட்டு குப்பூஸு, நார்மல் குப்பூஸு இதான். அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா $1 மக்களே. நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு 22 ரூபா சம்திங் வரும். கல்ஃபில் வேலை பார்க்குற நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் வந்துட்டு சாப்பாடு. நிறையா பேர் வந்துட்டு இதை மட்டுமே தான் சாப்பிட்டுலாம் இங்கே வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறோம். எனக்கு அந்தளவு மோசம் கிடையாதுங்க. இந்த வரைக்கும் பாருங்கள், ஃபுல் தம்பிஸு. இது வந்துட்டு சாப்பாடு டெய்லி நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்ட்டிங்கன்னா அங்கே போய் வாங்கிறோம்ல, அதனால் எனக்கு அது வரையும் சந்தோஷம். அடுத்த டியூட்டி வந்துடுச்சு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 1:40. அந்த ஒயிட் ரைஸ், அதாவது அந்த அரிசி மாவு குப்பூஸ் தான் வந்துட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி மேடம் வந்துட்டு கால் பண்ணி, அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இது இருக்குது, போய் சாப்பாடு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னாங்க. அதனால் நம்ம இப்போ சாப்பாடு தான் வந்துட்டு வாங்க போகிறோம். சாப்பாடுனா ரைஸு கிடையாது, பீஸா தான் வந்துட்டு நம்ம இப்போ வாங்க போகிறோம். எந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட் டயத்தில் வந்திருப்போம். இன்றைக்கி வந்துட்டு பகல் டயத்தில் போகிறோம். பகல் டயத்தில் நான் இன்னும் தெளிவாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் காட்டுறேன். வந்தாச்சு மக்களே. இந்த வரைக்கும் பாருங்கள், டோமினோஸ். அன்றைக்கி நைட் டயத்தில் வீடியோ எடுத்தோம், இன்றைக்கி பகல் டயத்தில் வீடியோ எடுக்கிறோம். பக்கத்தில் ஷவர்மா கடை ஒன்று இருக்குது, வாங்க உள்ளே போய் வாங்கலாம். ஆர்டர் சொல்லியாச்சு மக்களே. அதான் சும்மா கடை இன்டீரியரை வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியதான். வாங்கியாச்சு மக்களே. 2 மீடியம் சைஸ் பீஸா இதான் வந்துட்டு வாங்கியிருக்கோம். இது யார் யாருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பசங்களுக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இதை போய் கொடுத்துட்டு அடுத்து போயிட்டு அந்த ஒயிட் ரைஸ் அரிசி மாவு குப்பூஸ் இதான் வந்துட்டு வாங்க போகணும் மீரா மார்ட்டில். அங்கே வேறு எதுவும் ஜாமான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சொன்னாங்கன்னா அதையும் சேர்த்து ஒரேடியாக வாங்கிட்டு வர வேண்டியதான். கொடுத்தாச்சு மக்களே. மணி பார்த்தீங்கன்னா 1:54. இப்போ அரிசி மாவு குப்பூஸ் தான் வந்துட்டு வாங்க போகிறேன் மீரா மார்ட்டில். அதோட ஒரு சில 3-4 ஜாமான் சொல்லியிருக்காங்க. அந்த ஜிபாலா கீஸ்னால் அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல குப்பை பை, அது. அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு இந்த பீல்டு டொமேட்டோ, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க போகலாம். கடைக்கு வந்தாச்சு. இந்த ஒர்க்கு பாருங்கள், ஜிபாலா கீஸு 55 கேலன் உள்ளது, 5.75. உள்ளே எத்தனை பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, வெயிட்டு கணக்கு தான். இது ஃபுல்லாக ஜிபாலா கீஸ் தான் வந்துட்டு இந்த ரேக்கு ஃபுல்லாக. இந்த மேகி சிக்கன் ஸ்டாக் வாங்க சொன்னாங்க. 24 பீஸ் உள்ளது 24 ரியாலா. இது வந்துட்டு 6 ரியாலு. இன்னொன்று இருக்குது பாருங்கள் கீழே, அது வந்துட்டு வெறும் வந்துட்டு 5 ரியாலு தான். எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா மக்களே? நம்ம ஊரில் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எங்கள் ஊரில் உள்ள கடையில் நான் வந்துட்டு பார்த்ததில்ல. ப்ரைஸ் வந்துட்டு செக் பண்ணுறது. அப்புறம் வந்துட்டு இது வாங்க வந்திருக்கோம், பீல்டு டொமேட்டோ.
பச்சை மிளகா வாங்க சொன்னாங்க. நம்ம ஊர் பச்சை மிளகா வந்துட்டு 11 ரியால் 50 காசு. இந்த இருக்கு பாருங்கள். இது எந்த ஊர் பச்சை மிளகான்னு தெரில, பெரிய சைஸ் உள்ளது. இது வந்துட்டு விலை கம்மி, 9 ரியால் தான். குழந்தைங்க உள்ளே வந்தால் விளையாடுறதுக்காக எவ்வளோ அழகாக ஸ்டிக்கரில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக கிட்ஸ் ஒன்று விளையாட்டு ஜாமான் தான். இந்த இருக்குது பாருங்கள், குழந்தைங்களுக்கு இந்த பைக்கு, காரு, சைக்கிளு, அப்புறம் வந்துட்டு அந்த பொம்மைங்க எல்லாமே இங்கே இருக்குது. வாங்கியாச்சு மக்களே. மணி பார்த்திங்கன்னா 2 வருது. வாங்கியாச்சு. நிறையா வீட்டுக்கு போக வேண்டியதான். வாங்க போகலாம். அந்த மேகி சிக்கன் ஸ்டாக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்களா மக்களே. ஒவ்வொரு பிராண்டு தான் வந்துட்டு வித்தியாசம். ஆனால் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டிங்கன்னா, மேகியில் உள்ளது 24 ரியாலு, இன்னொன்று வந்துட்டு 6 ரியாலு, இன்னொன்று வெறும் 4 ரியால் தான். மக்களே, நமக்கு வீட்டுக்கிட்ட அந்த ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். அதனால் இந்த இடத்துல ஒரு பொம்மை ஒன்று வச்சுருக்காங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த ட்ராகனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சும்மா குழந்தைங்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டியூட்டி வந்துருச்சு மக்களே. மணி பார்த்திங்கன்னா 5. மேடம் வந்துட்டு சலூனுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறோம். வாங்க போகலாம். மேடம் கூட இருந்தாங்க மக்களே, அதனால தான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா 7:30. ஆப்பிள் வாங்க சொன்னாங்க. அதுக்கு தான் வந்துட்டு போகிறேன். ஆப்பிளும் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க மக்களே. ஆப்பிள் மட்டும்தான் சொன்னாங்க. அதுக்கு தான் இப்போ போகிறோம். இப்போ திரும்பி ஃபோன் அடித்து தக்காளி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. மக்களே, மணி பார்த்திங்கன்னா 7:57. 7:35 வந்தப்போ ரோடு எவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ மண்ணு காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் தாங்க ஆகுது. ஒரு 20 நிமிஷம் கேப்பில் எவ்வளோ மண்ணு காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நேற்று தான் வந்துட்டு மண்ணு காற்றடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, எல்லா வண்டியும் நைட்டு கழுவணும். இன்றைக்கும் மண்ணு காற்றடிக்குது, நைட்டு மழை பெஞ்சு திருப்பி எல்லா வண்டியும் கழுவணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பாருங்கள், நேற்று நைட்டு கழுவுன வண்டி எவ்வளோ மண்ணு காற்றடிச்சு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மழை வேறு பெய்யுது. ரூமில் உட்காந்துருந்தேன், செம்ம இடி சத்தம். வெளில வந்து பார்த்தா பயங்கரமாக மின்னல் விட்டுது. ஸ்லோ மோஷனில் போட்டுருங்க, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்த டியூட்டி வந்துருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 9:50. மேடம் வெளில போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ மெய்டு வந்துட்டு கால் பண்ணி இப்போ வெங்காயம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலைல பச்சை மிளகா வாங்கணும், இப்போ ஆப்பிளும் தக்காளியும் வாங்கணும், இப்போ ஃபோன் அடித்து வெங்காயம் வாங்கணுமா. பாருங்கள், ஒவ்வொரு ஜமானாக சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ கடுப்பாகும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி காட்டியிருப்பேன். மக்களே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேடம் வெளில அழைச்சிட்டு வந்திருக்கோம். மணி பார்த்திங்கன்னா 11:20. இப்போ தான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து நம்ம ரூமுக்கு 75 கிலோமீட்டர் காட்டுதுங்க. ஃப்ரெண்டு கால் பண்ணேன், அவனுக்கு 15 கிலோமீட்டர் தான் பக்கத்தில். அதான் நேராக ஃப்ரெண்ட் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பசி, வெளில எங்கேயாவது சாப்பிட போகலாம், ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போதும் சிக்கன் தான் சாப்பிட்றோம், இன்றைக்கி ஃபிஷ் சாப்பிட்லான்னு சொன்னதுனால என் ஃப்ரெண்டு வந்துட்டு அல்பேக்கு அழைச்சிட்டு வந்தான். இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறதுலாம் வந்துட்டு வெறும் சிக்கன் தான். இங்கே ஃபிஷ் ஷவர்மா அது இதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட விட்றேன் பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் வந்துட்டு இதை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். ஃப்ரெண்டை வீடியோ எடுறான்னா ஃபுல்லாக ஷார்ட்ஸுக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அதான் அப்படி திருப்பி வச்சுருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது வந்துட்டு ஃபிஷ் ஷவர்மா, சிக்கன்லாம் கிடையாது, ஃபிஷ்ஷு. நம்ம வீட்டுக்கிட்டலாம் அல்பேக்கில் வந்துட்டு சிக்கன் தானே சாப்பிடுவோம். அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு வந்திருக்கோம். அட்டியை போட்டாச்சு இன்றைக்கி. அவங்க வந்துட்டு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. நாளைக்கு வந்துட்டு கம்பெனி லீவ் தானே, வெள்ளி சனி லீவா. அதனால் இன்றைக்கி வந்துட்டு நைட்டு லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. அதனால தான் இன்றைக்கி நைட்டு வந்து நல்ல சாப்பாடு. ஃபைனலாக வந்துட்டு பீட்ரூட் ஷேக்கு, ஸ்ட்ராபெரி ஷேக்கு, நல்லா ஐஸ்கிரீம்லாம் போட்டு வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பாடு. ரொம்ப நாள் கழித்து நண்பர்களை பார்க்குறதே வந்துட்டு சந்தோஷம். அதுவும் மன நிறைவாக மட்டும் இல்லாமல் வயிறு நிறைஞ்சி மன நிறைஞ்சி நல்ல சந்தோஷமாக இப்போ மேடம் அழைக்க கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க 3:30 மணிக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் மக்களே. பாய்.